ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா ஆலு பராத்தா. இது ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ கோதுமை மாவு, வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கியூமின் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம ரெசிபி எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவில் சால்ட் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குல 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொத்தமல்லி மேலே தூவி விட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதோட மசாலாவோட பச்சை வாசலாம் போகிறதுக்காக எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டஃபிங் ரெடி. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. திரும்பவும் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு டவால நெய்யை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஆலு பராத்தா ரெடி. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்